லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ போய் டி நகர் தேனம்பட்ட பக்கமெல்லாம் தேடு. நான் போய் மேட்டுக்குப்பம் வலசரவாக்கம் போரூர் பக்கமெல்லாம் தேடுறேன். அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பா உங்க குழந்தை கிடைச்சிடும். நான் அவனை எங்க பார்த்தாலும் உனக்கு ஃபோன் பண்றேன். டேய் நீ அவனை பார்த்தா எனக்கு ஃபோன் பண்றியா? சீக்கிரம் போய் தேடுறான். எப்பா நில்லுப்பா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கேட்காம போற. குழந்தைய தூக்கிட்டு போற தோரணைய பார்த்தே இந்த குழந்தைக்கு அப்பா நீ இல்லன்னு சொல்றேன். யாரு நீ? இந்த குழந்தைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ முறைச்சுக்கிட்டே இருக்க. குழந்தைய கடத்திக்கிட்டு போறியா? டேய் உன்னதாண்டா கேக்குறேன், வாய் திறந்து பேசுடா பேசுடா. அம்மா அம்மா. டேய் முனியா, ஏ ராசா, ஓடியாங்கடா ஓடியாங்கடா, வாங்கடா டேய். சந்தோஷ், அப்பா என்னப்பா ஏன் பையன்ச்சு வந்தீங்க? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. என்னாச்சுப்பா? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அப்பா அது வந்து என் ஃப்ரெண்டுப்பா. ஃப்ரெண்டா? ஆமாப்பா, என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு என்னை பார்க்க வந்திருந்தாங்க, அதான் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்படியா? சரி, சீதா வந்தாச்சா? அப்பா அம்மா இப்போதைக்கு இங்க வராம இருக்கிறதே நல்லதுதான்ப்பா. நடந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க ரொம்ப நொறுங்கி போயிடுவாங்க. என்னப்பா யோசிக்கிற? அப்பா அது ஒண்ணும் இல்லப்பா, அம்மா இன்னும் வரலப்பா. சரி வா. அப்பா எங்கப்பா போறீங்க? எப்பா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னீல, யாருன்னு பார்க்கலாம் தான். அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஏன்? இல்லப்பா உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் மறுநாள் அவங்கள வர சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அவங்க ஏதாவது தப்பா எடுத்துக்க போறாங்கப்பா. அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டாங்கப்பா, நீங்க படுங்கப்பா, நான் உங்களை பாத்துக்கிறேன். என்னாச்சு சார்? தெரியலையா, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. தெரியலையே. யோ சின்னசாமி, அங்க ஒரு ஆட்டோ வருது பாரு, அந்த ஆட்டோவை நிறுத்து போயிடலாம். சரிங்க சார். அண்ணா நல்ல வேலை, போலீஸ்காரங்க இருக்காங்கண்ணே, அவங்க கிட்ட குழந்தைய பத்தி கேட்கலாம். நிறுத்துங்கண்ணே. ஏய் நிறுத்து, நிறுத்தியா? நிறுத்து. அம்மா அக்கிஸ்ட் ஒருத்தன் ஆட்டோவில் குழந்தைய கடத்திட்டு போறான், அவனை பிடிக்கணும். ஆட்டோல குழந்தையா? பாப்பாவை தான் சொல்றாங்களா? கடவுள் தான் நமக்கு உதவியா ஒருத்தர் அமைச்சிருக்காரு போல. சார் அந்த ஆட்டோவோட நம்பர் என்ன சார்? TN07 AQ1473. சார் அது என் ஃப்ரெண்டோட ஆட்டோ தான் சார். அவனை அடிச்சு போட்டு ஆட்டோவை தூக்கிட்டு போயிட்டான் சார். சார் அவன் கடத்திட்டு போன குழந்தை ஏன் பாப்பா தான் சார்? என்னம்மா சொல்றீங்க? ஆமா சார், என் பாப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். அப்ப அவன் வந்து என் பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டான் சார். எப்படியாவது நீங்க தான் சார் என் பாப்பாவை காப்பாத்தி கொடுக்கணும். அழாதீங்கம்மா, கண்டிப்பா உங்க குழந்தைய காப்பாத்தி கொடுத்துருவோம். கான்ஸ்டபிள், இவங்களோட குழந்தைய தேடி போறேன், நீங்க எதுவா இருந்தாலும் கால் பண்ணுங்க. ஓகே? உங்களுக்கு கால்ல அடிபட்டு இருக்குல்ல, நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. சரிங்க சார். வாங்க சார். டிரைவர் ஆட்டோ எடுப்பா. ஓகே சார். ராசா முனுசாமி ஆறுமுகம் வாங்கடா. அட சொல்லுடா, என்னாச்சு?
டேய் என்னை விடுங்கடா, அங்க ஒருத்தன் யாரு, குழந்தைய யாரு? கடத்திட்டு போறான்டா. போய் அந்த குழந்தைய காப்பாத்துங்கடா. போங்கடா, போங்க. போங்கடா, அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோங்கடா. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இத படிங்க. அச்சா, இந்த ஸ்ரீஜா ஜெயில இருந்துகிட்டு என்னென்ன வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை கொன்னா கூட என் ஆத்திரம் அடங்காது. சார், அதான் நல்லா படிச்சிட்டீங்கல்ல. அந்த கோர்ட் ஆர்டரை அக்செப்ட் பண்ணதா ஒத்துக்கிட்டு இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இல்ல, என்னால சைன் பண்ணலாம் முடியாது. சார், நீங்க கையெழுத்து போடாட்டி கூட இந்த வீட்டை காலி பண்ணி தான் ஆகணும். என்ன பேசுறீங்க? நாங்க என்னமோ வாடகை வீட்டுல இருக்க மாதிரி அதிகாரமா வந்து காலி பண்ணுன்னு சொல்றீங்க? இது எங்க வீடு, அத காலி பண்ண முடியாது. சார், கடனை வாங்கிட்டு காலி பண்ண முடியாதுன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? சார், அவ வாங்கின கடனை அவளை போய் கேளுங்க சார். எதுக்கு சார் எங்களை கேக்குறீங்க? சார், நாங்க உங்களை கேட்கல, வீட்டை தான் கேட்டோம். நீங்க காலி பண்ணி கொடுங்க, எங்களுக்கு அது போதும். சார், இது எங்க பூர்வீக சொத்து சார். நானு என் தம்பி எல்லாம் இந்த வீட்டுல தான் பிறந்தோம். இதுல கண்டவங்களாம் உரிமை கொண்டாட முடியாது சார். நாங்க இந்த வீட்டை காலி பண்ண மாட்டோம். நல்லது சார், நீங்க வீட்டை காலி பண்ண வேணாம். 2 கோடி ரூபாய் பணத்தை எடுத்து வைங்க, நாங்க கிளம்புறோம். சார், உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நாங்க கடன் வாங்கல. சார், யாரோ வாங்கின கடனை நாங்க எதுக்கு சார் அடைக்கணும்? சரி, நானே அடைக்கிறதாவே இருந்தா கூட உடனே எப்படி சார் தர முடியும்? நான் யோசிக்கணும் சார். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சார், உங்களுக்கு டைம் கொடுத்தா கூட உங்களால எதுவுமே முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். சார், இந்த வீடு, உங்க கம்பெனி, மத்த எல்லா சொத்தும் இப்ப வரைக்கும் ஸ்ரீஜா மேடம் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களால எப்படி பணத்தை ரெடி பண்ண முடியும்? കേളുങ്ക ശിഷ്യர்களே, சொல்லுங்க குருவே. ഞാൻ പറയുന്നതെല്ലാം ചെയ്യണം. വാതിലിൽ മാവില കെട്ടണം. വീട്ടെ ചുറ്റി 4 ദിശയിലും നാരങ്ങ കെട്ടണം. சரிங்க குருவே. പിന്നെ ഇരിക്കണതിനെ ചുറ്റി ഒരു കറുപ്പ് മന്ത്രക്കയറ് ഇടണം. சரிங்க குருவே.
இந்த தடவை அபி குழந்தைய பலி கொடுத்து எழுந்த என் சக்தியை நான் திரும்ப பெறப்போறது உறுதி. மேடம் நீங்க கவலைப்படாதீங்க. நான் இப்பவே எல்லா ஸ்டேஷன்லயும் வயர்லெஸ்ல உங்க குழந்தை கடத்தப்பட்ட விஷயத்த சொல்லிடுறேன். அவன் எங்கேயும் தப்பிக்க முடியாது. ஹலோ ஹலோ கண்ட்ரோல் ரூம் எமர்ஜென்சி. ஓவர் ஓவர். இதுதாம்மா நடந்துச்சு. அப்போ அபி குழந்தைய கடத்தினவ மங்காவை பார்த்து ஏன் பயந்தான்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லையா? இது வரைக்கும் அவ சொல்லவே இல்லம்மா. நீங்க இப்ப இருக்கிற நிலைமைக்கு உங்களால ஒரு 10 ரூபா கூட ரெடி பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன சத்தம்? சத்தம் அதிகமா கேக்குதே. அதனால டைம்ன்ற டாபிக்கே வேண்டாம். நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம். நான் காலையில வரும்போது நீங்களே உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு காலி பண்ணிருங்க. இல்லனா நாங்களே உங்களை காலி பண்ண வேண்டியது இருக்கும். என்னடா சொன்ன? சொல்றத கேளுங்க. ஹலோ சொல்றத கேளுங்க சார். விடுங்க சார். சார் சொன்னா உங்களுக்கு புரியாதா? சார் ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும். புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? சரி சார், நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்களே, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என் வீட்டை நான் காப்பாத்திக்கிறேன். சரிங்க சார், நீங்க இந்த வீட்டை காப்பாத்திக்கோங்க. முதல்ல இந்த கோர்ட் ஆர்டர்ல கையெழுத்து போடுங்க. அப்புறம் நீங்க பாத்துக்கோங்க. என்னால கையெழுத்துலாம் போட முடியாது. முதல்ல நீங்க இருந்து கிளம்புங்க. ஓகே, இந்த கோர்ட் ஆர்டரை அக்செப்ட் பண்ணலன்னு நான் கோர்ட்ல சொல்லிக்கிறேன். சார் நாங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லியாச்சு. நாளைக்கு காலையில நாங்க இந்த வீட்டை ஜப்தி பண்ண வரும்போது நீங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ணணும். அதை விட்டுட்டு அப்பயும் பிரச்சனை பண்ணுனீங்கன்னா நானே வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் தூக்கி போட்டு வீட்டுக்கு சீல் வச்சிருவேன். சந்தோஷ், ஆட்டோவில் ஒரு குழந்தைய கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போறாங்க. அந்த ஆட்டோ நம்பர் வந்து TN07AQ1473. மடிப்பாக்கம் ரோட்ல தான் போய்கிட்டு இருக்கு. அலர்ட், செக் போஸ்ட் அலர்ட், ஓவர். அந்த குழந்தைய பத்தி தகவல் கிடைச்சா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. பாக்குறேன். அந்த பொம்பளை எவ்வளவு நேரம் உண்மைய சொல்லாம மறைக்கிறான்னு நானும் பாக்குறேன். அவளுக்கு போலீஸ் ட்ரீட்மெண்ட்னா என்னன்றத காமிச்சு உண்மையை வாங்கிடுவேமா. சார், ஹலோ சார், நான் அந்த பாப்பாவோட அம்மா அபி பேசுறேன் சார். ஐயோ அபியா? ஐயோ அப்பா, நீங்க எதுக்குப்பா இங்க வந்தீங்க? நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கப்பா, போங்கப்பா. யார் சந்தோஷ் அவங்க? அதான் சொன்னேனேப்பா, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு. போலீஸ் வக்கீல் மாதிரி இருக்காங்களேப்பா. அப்பா, அதான் போலீஸ் வக்கீல் தான்ப்பா. என் கூட ஸ்கூல்ல படிச்சவங்க. ஒருத்தர் போலீஸா இருக்காரு, இன்னொருத்தர் வக்கீலா இருக்காரு. 2 பேரும் இங்க அவங்க டியூட்டியை பார்க்க வந்திருக்காங்களா? அப்பா, உனக்கு பொய் சொல்ல வராது சந்தோஷ். என்ன பிரச்சனை சார்? அது வந்துப்பா, என் கம்பெனில பணம் திருட்டு போயிருக்கு. அத கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். அதை விசாரிக்க தான் வந்திருக்காங்க. இல்ல வக்கீல் சார்? சந்தோஷ்,
நீ கொஞ்சம் அமைதியா இரு. வக்கீல் சார், நீங்க ஸ்ரீஜாவோட வக்கீல் தானே? சார் நீங்க ரொம்ப ஸ்மார்ட், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க சார். என்ன விஷயம் சார்? அப்பா நீங்க உள்ள போங்கப்பா, நான் அப்புறமா எல்லாத்தையும் சொல்றேன். அம்மா வந்துட்டாங்களா? இல்லப்பா. சொல்லுங்க வக்கீல் சார், என்ன விஷயம்? சார் ஸ்ரீஜா மேடம் இருக்காங்களே, அவங்க உங்க வீட்டு பேர்ல 2 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. அத திரும்ப கட்ட முடியாதனால உங்க வீடு இப்ப ஜப்திக்கு வந்திருக்கு. நாளைக்கு மார்னிங் 10 மணிக்குள்ள நீங்க எல்லாரும் இந்த வீட்டை காலி பண்ணி கொடுக்கணும். இது கோர்ட்டோட ஆர்டர். அப்படி இல்லைன்னா நாங்களே உங்களை இந்த வீட்டை விட்டு காலி பண்ண வைக்க வேண்டியது இருக்கும். ஜான்சி, எப்படியாவது அபி குழந்தைய கண்டுபிடிச்சு அபி கிட்ட சேர்த்துடணுமா? சரிம்மா, நான் பாத்துக்கறேன். மேடம், அபி வாக்கி டாக்கில பேசுறாங்க மேடம். அபி வாக்கி டாக்கில ஆமா பேசுறாங்களா? மேடம். அப்பா அவங்க சொல்றதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்கப்பா. ஆமாப்பா, அந்த ஸ்ரீஜாவுக்கு நாம அவளை மீறி அபி சஞ்சீவுக்கு சப்போர்ட் பண்றது அவளுக்கு பிடிக்கலப்பா. அதோட அவ ஜெயிலுக்கு போகும்போது அவளை காப்பாத்த நம்ம எந்த முயற்சியும் எடுக்கல. அந்த கோபத்துல தான் அவ வேணும்னே இவங்க 2 பேரையும் அனுப்பி நம்மள பயமுறுத்த பாக்குறா, நம்ம நிம்மதிய கெடுக்க பாக்குறாப்பா. நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் கண்டிப்பா வராதுப்பா. அப்பா அழாதீங்கப்பா. அந்த ஸ்ரீஜா எதிர்பார்க்கறது இததான்ப்பா, நம்ம நிம்மதி இல்லாம அழணும். குருவி கூடு மாதிரி அழகா இருக்கிற நம்ம வீடு சுக்குநூறா உடைஞ்சு நம்ம எல்லாரும் அழணும். அததான்ப்பா அவ எதிர்பார்க்கறா. அதுக்காக தான் இதெல்லாம் அவ பண்றா. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இந்த நேரத்துல நம்ம தைரியமா இருக்கணும்ப்பா. அப்பா இது நம்ம பூர்வீகம் வீடுப்பா. இதை எப்படிப்பா அந்த ஸ்ரீஜா நம்ம கிட்ட இருந்து புடுங்க முடியும்? அவளால எதுவுமே பண்ண முடியாதுப்பா. சந்தோஷ் சார், டாக்குமெண்ட்டை நீங்க ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறமும் ஏன் உங்க அப்பா கிட்ட உண்மையை மறைக்கிறீங்க? எனக்கு என் பாப்பான உயிர் சார். நான் பெக்கலன்னா கூட பாப்பாவை நான் ஏன் குழந்தையாதான் பாக்குறேன். பாப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன். அப்போ பாப்பா ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான் சார். நான் பேசுறத கேக்குற எல்லா போலீஸ்காரங்க கிட்டயும் நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன் சார். நீங்க எல்லாரும் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்ச சாமி. நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது என் பாப்பாவை தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட எப்படியாவது கொடுத்துருங்க சார். ப்ளீஸ். வேணாம் மேடம், இதுக்கு மேல பேசக்கூடாது மேடம். சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு என் பாப்பா வேணுங்கிற கவலையில எப்படி பேசிட்டேன். சாரி. அப்புறம் நாளைக்கு மார்னிங் உங்க அப்பா இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போகும்போது இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவாரு.
ராமச்சந்திரன் சார், உங்க பையன் சொல்றத நம்பாதீங்க. அவரு உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காக அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இந்த வீடு உங்க பூர்வீக சொத்தா இருந்தா கூட இப்போ இந்த வீட்டோட முழு உரிமையும் ஸ்ரீஜா மேடத்துக்கிட்ட தான் அது லீகலா இருக்கு. அது உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது உங்களால எப்படி இந்த வீட்டை காப்பாற்ற முடியும்? அங்க அபி குழந்தை சாக போகுது. அந்த வீட்டை ஜப்தி பண்ண போறதால எல்லாரும் ரோட்ல நிக்க போறாங்க. மொத்தத்துல அபி மட்டும் இல்ல, அபிக்கு ஹெல்ப் பண்ற எல்லாரையும் பழி வாங்குறேன். சார், நீங்க உங்க குடும்பம் எல்லாருமே நாளைக்கு வீட்டை விட்டு வெளியேறது உறுதி. அந்த உண்மைய நீங்க உங்க மனசார ஏத்துக்கணும். அதனால இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்ற தேவையில்லாத நம்பிக்கையை விட்டுட்டு வீட்டை விட்டு போனா தெருவுல நிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிங்க. ஹலோ சார். சந்தோஷ், வக்கீல் சார், உங்களுக்கு விஷயம் புரியல. இது எங்களுக்கு வீடு இல்ல, கோவில். கோவில்ல இருந்து பக்தர்களை வெளியே அனுப்புறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. சாமி பார்த்துட்டு சும்மா இருக்காது.